அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது ரமணி Volkswagen கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல புதிய Volkswagen Tiguanோட பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்டோட. Volkswagen Tiguanோட மீதி எல்லா வேரியண்ட்ஸோட என்னோட டீடைல் ரிவ்யூஸ் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்டை ஃபுல் டீடைல்ல பார்க்க போறோம். எதிர்பார்த்தது போலவே இது ஒரு பேஸ் லெவல் வேரியண்ட்ங்கறனால டாப் எண்ட் மற்றும் மிட் மாடல்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இல்ல. எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரில்லுக்கு மேல ஒரே ஒரு குரோம் பீம் தான் கொடுக்கறாங்க, ஃபுல் குரோம் கிரில்லுக்கு பதிலாக. அதே கீழே பம்பர்ல பாத்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் மற்றும் குரோம் பீம் ஸ்டாண்டர்டா வருது. ஆனா இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் டிசைன் பார்க்கிறதுக்கு நிஜமாவே பிரீமியமா இருக்கு, இன்க்ளூடிங் இந்த ஹெட்லாம்ப்ஸ். இந்த ஹெட்லாம்ப்ஸ் நம்ம ஆல்ரெடி மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்ல பார்த்திருக்கோம். சோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இல்லனாலுமே சின்ன LED DRLs ஸ்டாண்டர்டா கொடுக்கறாங்க. சைட் ப்ரொஃபைலை நோக்கி வந்தோம்னா ஹைலைன் வேரியண்ட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய லெவல்ல வித்தியாசங்கள் தெரியாது. ஆனாலும் இருக்கிறதுலே பெரிய வித்தியாசமும் இங்கே தான் இருக்கு. ஓவரால் பாடி ஷேப், பாடி லைன் எல்லாமே சேமா இருந்தாலுமே வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் கொடுக்கறாங்க வித் ஃபுல் வீல் கவர்ஸ். இந்த வீல் கவர்ஸோட டிசைன் நல்லா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு பிரீமியம் SUVக்கு ஏத்த மாதிரி டியூவல் டோன் வீல் கவர்ஸை டிசைன் பண்ணிருக்கலாம். மற்றபடி ஹைலைன் வேரியண்ட்டை போலவே இந்த வண்டிக்கு பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர் ORVMs ஸ்டாண்டர்டா வருது வித் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ஆனா ஹைலைன் மற்றும் டாப் லைன் வேரியண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஃபினிஷ் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் வரும். ஆனா இந்த வேரியண்ட்ல பிளாக் கலர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் தான் வருது. அதே பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைகுனோட வேரியண்ட்ஸும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பேஸ் மாடல் உட்பட எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த இன்ஃபினிட்டி LED டெயில் லாம்ப்ஸ் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. வண்டியினுடைய ஃபுல் அகலத்துக்கு இது கவர் ஆகும். அதே வித்தியாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பேஸ் வேரியண்ட்ங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் இந்த வேரியண்ட்ல அவைலபிள் இல்லை. ஆனாலும் மிட் வேரியண்ட், டாப் எண்ட் வேரியண்ட் போல பேக் பம்பருக்கும் குரோம் டீடைலிங் வருது. கூடவே சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டும் தராங்க. Volkswagen Tiguan பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட் லைன், ஹை லைன் மற்றும் டாப் லைன் வேரியண்ட்ஸ் 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினோட மட்டும் தான் வரும். ஆனா இந்த கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்ல ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் கிடையாது. சோ எக்ஸ்டீரியரை பார்த்துட்டோம், இப்போ உள்ள போய் ஃபீச்சர்ஸை பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய Volkswagen Tiguanோட பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதான் டேஷ்போர்டோட வியூ. இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஹை லைன் மிட் லெவல் வேரியண்ட்டுக்கும் டாப் லைன் வேரியண்ட்டுக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்ல அந்த மெட்டல் ஃபினிஷோ எந்த ஒரு ஆடம்பரமான விஷயமோ கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் சிஸ்டமோட சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா 7 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம். மிட் லெவல், ஹை லைன் மற்றும் டாப் லைன் வேரியண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் 10.5 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துச்சு. பட் இந்த வேரியண்ட்ல அப்படி கிடையாது. அப்படி இருந்தும் இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்ல டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தராங்க. கூடவே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் தராங்க. இது ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். சென்டர்ல ஒரு சின்ன MID வருது. இப்போ ஸ்டீரிங்ல இருந்து ஃபீச்சர்ஸ் பத்தி பேசுவோம். ஸ்டீரிங் வீல் பாத்தீங்கன்னா அதே ஃபிளாட் பாட்டம் டிசைன் தான். ஃபார்ம் மெட்டல், அலுமினியம் போன்ற ஃபினிஷும் தராங்க. மேலும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் வருது. ஆடியோ கண்ட்ரோல்ஸ் மட்டும் இல்லாம இந்த MID உடைய கண்ட்ரோல்ஸும் இந்த ரைட் சைடுல வருது ஸ்டீரிங் வீலுக்கு. இந்த ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்ல கூட அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் டர்ன் ஆன் பண்றதுக்கு முன்னாடி சாவியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஃபிளிப் கீ. ஹைலைன் வேரியண்ட்லயும் இதே ஃபிளிப் கீ தான் நம்ம பார்த்திருப்போம். இன்ஃபேக்ட் இந்த பேஸ் லெவல் மாடலுக்கு கூட ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ஃபிளிப் கீயா தான் கொடுக்குறாங்க, ரிமோட் கீயா தான் கொடுக்குறாங்க Volkswagen. இப்போ கீயை உள்ள போட்டுட்டு திருப்பணும்னா இதுதான் ஓவரால் டிஸ்பிளே. வண்டியை ஒரு நிமிஷம் டர்ன் ஆன் பண்றேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 7 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டமோட டிஸ்பிளே. இது ஒரு சின்ன சைஸ் டிஸ்பிளேயா இருந்தாலுமே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்பிளே அவைலபிளா இருக்கு இந்த சிஸ்டம்லயே. அப்கோர்ஸ் இந்த பெரிய சைஸ் 10.5 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பிரீமியமா, இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஸ்லிக்கா இருந்தது. பட் இதுவும் பாத்தீங்கன்னா மோசம் இல்ல. இன்ஃபேக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, டீசென்டா தான் இருக்கு.
ரொம்ப லாகியாவும் இல்ல, நல்லா தான் இருக்கு. 4 ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸ்டாண்டர்டா. ஸோ ஆடியோ குவாலிட்டி இஸ் ஓகே அப்படிதான் நான் சொல்ல முடியும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அப்படி இருந்தாலும் 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்கு. இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டேன்னாலும் இந்த மானிட்டர்ல டிஸ்பிளே கிடையாது. ஆக்சுவலா பீப் சவுண்ட்ஸ் மட்டும் தான் வரும். எந்த விதத்திலையும் ரிவர்ஸ் பார்க்கிங் மானிட்டருக்கான டிஸ்பிளே எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பத்தி பேச போனா இது வந்து ஒரு பேசிக்கான அத்தியாவசியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆடம்பரமான எந்த ஒரு ஃபேன்சி ஃபீச்சர்ஸோ கலர்ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல கிடையாது. இந்த சென்டர் எம்ஐடி டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா டிரைவிங் டேட்டா, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் போன்ற எல்லா விதமான விஷயங்களும் நீங்க ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு எது இம்பார்ட்டன்டா தேவைப்படுதோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் இருக்கு. இது வந்து ஆக்சுவலா ட்ரிப் மீட்டரை ரீசெட் பண்றதுக்கான விஷயங்கள், செட்டிங்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ், ட்ரிப் மீட்டர்ஸ் இது மாதிரி போறதுக்கு இந்த 2 பட்டன்ஸும் யூஸ் ஆகும். ரைட் சைடுல ஸ்பீடோமீட்டர் இருக்கு, லெஃப்ட் சைடுல டாக்கோமீட்டர் இருக்கு. மேலும் ஃபியூல் கேஜ், டேங்க் கேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஸ்பீடோமீட்டருக்கு உள்ள. அதே என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் பாத்தீங்கன்னா டாக்கோமீட்டருக்கு உள்ள இந்த ரிங்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டீரிங் வீலுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா நார்மலான ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் Volkswagen எல்லா Volkswagen கார்ஸ்க்கு மாதிரியே இந்த வண்டிக்கும் வருது. ஆனா இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸோ ரியர் ஃபாக் லாம்ப்ஸோ கிடையாது. இன்ஃபேக்ட் டாப் எண்ட் வேரியண்ட் நீங்க எடுத்தாலுமே ரியர் ஃபாக் லாம்ப்ஸ்ங்கிறதே கிடையாது, ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் மட்டும் தான் வரும். ஆனா இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்ல ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப் கூட கிடையாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 3 மோட்ஸ் தான் இருக்கு, ஆஃப், பார்க்கிங் லேம்ப் மற்றும் ஹெட்லாம்ப் ஆன். ஸோ 3 செட்டிங்ஸ் தான் இருக்கு, ஃபாக் லாம்ப்ஸ்க்கான செட்டிங்கே கிடையாது. அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் உடைய ரோலர் கண்ட்ரோலரும் வருது ஹெட்லாம்ப் லெவலிங்காக. ஸோ அதுவும் ஓகே. இப்போ டிரைவர் டோரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா எஸ், டாப் எண்ட் மற்றும் மிட் லெவல் ஹைலைன் வேரியன்ட்ஸ் போல இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஃபார் அலுமினியம் ஃபினிஷ்லயோ கிளாஸ் ஃபினிஷ்லயோ கிடையாது. இது இன்ஃபேக்ட் நார்மலான பிளாஸ்டிக் எபனி பிளாக் டோர் ஹேண்டில்ஸ் தான் வருது. ஆனா சென்ட்ரல் லாக்கிங் மற்றும் அன்லாக்கிங்கான பட்டன் இங்கே பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹேண்டியா இருக்கு. இங்க டோர் ஆர்ம்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இந்த வண்டிக்கு வருது. ஆனா டிரைவர் விண்டோக்கு ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனுங்கிற விஷயமே கிடையாது. ஒன் டச் அப் பத்தி பேசவே அவசியம் இல்லை. ஸோ அது தவிர பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs வந்துருதானா எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. ஆனா எலக்ட்ரானிக்லி ஃபோல்டிங் ஆப்ஷன் இந்த பேஸ் லெவல் வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த ORVM பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன சைஸ் பிளிங்கர் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இன்கேஸ் நீங்க வந்து உங்களுக்கே தெரியாம இண்டிகேட்டர்ஸ் ஆன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிளிங்கர்ஸ் மூலமா டிரைவர் வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இண்டிகேட்டர்ஸ் தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்போ இந்த பிளிங்கர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உடனே அந்த பிளிங்கரை பார்த்துட்டு இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணலாம் அல்லது ஆன் பண்ணலாம். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மேலும் சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் பேட்ஸ்ல இந்த பேஸ் லெவல் வேரியன்ட் கூட சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்திருக்காங்க. உண்மையாவே ரொம்பவே அவ்வளோ ஹை குவாலிட்டியா சாஃப்டா இருக்கு. ஃபீல் பண்றதுக்கு அவ்வளோ நல்ல பிரீமியமா இருக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு பேச போனா சீட்ஸை பத்தி பேசுவோம். டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போலவே எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு சீட்ஸோடைய டிசைன். ஆனா இந்த ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டி மற்றும் ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் வேரிங்கா இருக்கே தவிர இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்திருக்கலாம். ஆப்வியஸ்லி இது ஒரு பேஸ் லெவல் வேரியன்ட், ஸோ அதனால ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக இதனுடைய ஹை அண்ட் வேரியன்ட்ஸுக்கு இதை விட ஸ்மூத்தான சீட்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா குறையில்ல இந்த சீட்ஸோடைய கம்ஃபர்ட், ஓவரால் லாங் டிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு. சைட் போல்ஸ்டிங் நல்லா இருக்கு. தை சப்போர்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோஃபா போல இருக்கு. கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்டுக்கு கூட இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க வித் அட்ஜஸ்ட்மெண்ட். எஸ், ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. மேலும் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ளேயும் ஒரு நல்ல டீசென்ட் லெவல் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் ஸ்டாண்டர்டா வந்துருது எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே. அது தவிர பாத்தீங்கன்னா சென்டர் கன்சோல்ல மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே சேம் தான். கப் ஹோல்டர்ஸ், பாக்கெட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. கியர் லிவர் கிளாசி பிளாக் ஃபினிஷ்ல வருது. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா இங்க பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பாக்கெட்டும் இருக்கு. இது வந்து ரப்பர் பேடிங்கோட வருது. கூடவே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் வருது. இந்த சார்ஜிங் சாக்கெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏசி கன்சோல். எஸ், இந்த வண்டியில மட்டும்தான், இந்த கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்ல மட்டும்தான் ஆட்டோமேட்டிக் ஏசி வர்றது கிடையாது. இது வந்து ஒரு மேனுவல் ஏசி கண்ட்ரோல். 3 ரோட்டரி நாப்ஸ், 2 பட்டன்ஸ், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க. ஏசி எஃபெக்டும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ரொம்பவே ஈஸி டு யூஸா இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரே ஆஃப் பட்டன்ஸ் வருது. ஆனா 2 பட்டன் தான் இங்க ஆக்சுவலி ஃபங்க்ஷனல். ஒன்னு வந்து ஹசார்ட் லேம்ப், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டர்ன் ஆஃப் பண்றதுக்கான பட்டன். ஸ்கோடா குஷாக்கா போலவே எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு இந்த ஏசி கன்சோலும் இந்த அரே ஆஃப் பட்டன்ஸும். இன்ஃபேக்ட் ஸ்கோடா குஷாக்கோட பேஸ் லெவல் வேரியன்ட்லயும் இதே ஏசி கன்சோல், இதே அரே ஆஃப் பட்டன்ஸும், இதே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டர்ன் ஆஃப் பண்ற பட்டனும் ஸ்டாண்டர்டா சேமா தான் இருக்கு. சோ பெரிய லெவல்ல எந்த வித்தியாசமும் இல்ல. மத்தபடி ஏசியோட கூலிங்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இப்போ டச் ஸ்கிரீன் சிஸ்டம் ஆல்ரெடி பேசிட்டோம். ஆனா டச் ஸ்கிரீன் சிஸ்டமுக்கு கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது. கூடவே USB கனெக்டிவிட்டியும் வருது. ஸோ
இந்த டேஷ்போர்டோடைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான். எஸ், க்ளவ் பாக்ஸ் நான் உங்களுக்கு காட்டல. க்ளவ் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே சைஸா இருந்தாலுமே கூலிங் க்ளவ் பாக்ஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது ஹைலைன் மற்றும் டாப் லைன் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வருது, இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்டுக்கு கிடையாது. மற்றபடி எல்லா டோர்ஸுக்குமே பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டா வருது. ரூஃப் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா டே நைட் ஸ்விட்ச் IRVM ஸ்டாண்டர்டா வந்துருது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். மேலும் சன் வைசர்ஸை பொறுத்தவரை ரெண்டுமே சேமா இருந்தாலுமே டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் போல பேசஞ்சர் சைடுக்கு மட்டும்தான் வேனிட்டி மிரர் வருது. அது தவிர பாத்தீங்கன்னா LED கேபின் லேம்ப்ஸ் இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்டுக்கு கூட ஸ்டாண்டர்டா வருது. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்ல இருந்தே பேக்ல இருக்கிற LED லைட்ஸையும் நீங்க வந்து டர்ன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான கண்ட்ரோல்ஸும் இங்கேயே ஃப்ரண்ட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர். LED கேபின் லைட்ஸ் இருக்கிறது உண்மையாவே ஒரு பிரீமியம் ஃபேக்டரா இருக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். மேலும் எஸ், கடைசி ஃபீச்சரா பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கும் இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்டுக்கும் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்டா கொடுத்திருக்காங்க. சோ எந்த விதமான ஹைட்டா இருக்கிற டிரைவரா இருந்தாலும் சரி, ஹைட் கம்மியா இருக்கிற டிரைவரா இருந்தாலும் சரி, ரொம்பவே கம்ஃபர்டபிளான டிரைவிங் பொசிஷன் ஈஸியா செட் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல். சோ இப்போதைக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற கேபின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Volkswagen Tiguan உடைய பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ இமீடியட்டா பாத்தீங்கன்னா மிட் லெவல் ஹைலைன் வேரியன்ட்டுக்கும் டாப் லைன் டாப் எண்ட் வேரியன்ட்டுக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஏராளமான டிசைன் வித்தியாசங்கள், மெட்டீரியல் வித்தியாசங்கள் மற்றும் ஓவரால் அப்பீலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு டியூவல் டோன் இன்டீரியர் தான், டாப் எண்ட் வேரியன்ட்ஸ் போல ட்ரிபிள் டோன் இன்டீரியர் கிடையாது. மேலும் அலுமினியம் மெட்டல் பினிஷ் போன்ற எந்த ஒரு பினிஷும் இந்த டேஷ்போர்ட்ல கிடையாது. அப்படி இருந்தும் அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டச் ஸ்கிரீன் சிஸ்டமும் தராங்க, கூடவே ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வருது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் போன்ற எல்லா தேவையான ஃபீச்சர்ஸும் வருது. கூடவே ஆல் பவர் விண்டோஸும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMஸும் வருது. இப்போ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ், இங்க பேக் சீட்ல டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கும் இந்த வேரியன்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல சீட்டிங் கம்ஃபர்ட்டையும் ஸ்பேஸையும் பொறுத்தவரை. ஏன்னா ஸ்பேஸ் வந்து அவ்வளோ தாராளமா இருக்கு. கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை கூட பாத்தீங்கன்னா அண்டர் சைஸ் சப்போர்ட் வந்து அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கு, கிட்டத்தட்ட உங்க வீட்டுடைய சோஃபா அளவுக்கு இருக்கு. ஏன்னா சீட் ஸ்குவாபுடைய லென்த்தும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தாராளமா கொடுத்துருக்காங்க. மேலும் பேக் ரெஸ்டோடைய ஆங்கிளும் பாத்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்டபிளான ஒரு ஆங்கிளா தான் இருக்கு. ஸோ லாங் டிஸ்டன்ஸை பொறுத்தவரை எந்த கவலையும் கிடையாது இந்த என்ட்ரி லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட. ஆனா எஸ், மிட் லெவல் ஹை லைன் மற்றும் டாப் லைன் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை இங்க சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஒன்று வரும். இந்த பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்ல சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்கோடைய பேஸ் லெவல் வேரியன்ட் போலவே 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டா வந்துருது இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்டுக்கும். கூடவே பேக் சீட்ல உட்கார்ற 3 பேசஞ்சர்ஸ்க்குமே இண்டிவிஜுவலான ப்ராப்பர் 3-point சீட் பெல்ட்ஸ் 3 கொடுக்குறாங்க ஃபார் அடிஷனல் சேஃப்டி. மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி பேச போனா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் ஸ்டாண்டர்டா வந்துருது எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே. அதை தவிர பாத்தீங்கன்னா மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து டியூவல் ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், என்ஜின் இமோபிளைசர், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் போன்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில அவைலபிளா இருக்கு ஸ்டாண்டர்டா. சர்ப்ரைசிங்கான ஃபீச்சர் எஸ், ஸ்கோடா குஷாக்லயும் இந்த ஃபீச்சரை நம்ம பார்த்திருக்கோம் பேஸ் லெவல் வேரியன்ட்ல உட்பட. அதே போல இந்த பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் Volkswagen Tiguan வேரியன்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரியர் AC வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக. ஸோ பேக் சீட்ஸ் பேசஞ்சருக்கும் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை எந்த குறையும் கிடையாது. ஆனா எஸ், பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்கு எந்த விதமான சார்ஜிங் போர்ட்டோ சார்ஜிங் சாக்கெட்டோ கிடையாது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஆச்சு கொடுத்துருக்கலாம், பட் அதுவும் கொடுக்கல. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், ஏன்னா இது ஒரு பேசிக் லெவல் மாடல். அப்படி இருந்தும் இந்த மிட் சைஸ் பிரீமியம் SUV மாடலுக்கு இந்த பேஸ் லெவல் வேரியன்ட்லயும் ஏராளமான ஸ்டாண்டர்ட் அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வண்டியோடைய பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். Volkswagen Tiguan ஓவரால் டைமென்ஷன்ஸ் ஸ்கோடா குஷாக்கு போல சேமா இருக்கிறதுனால பூட் ஸ்பேஸை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி தருது. ஓவரால் ஷேப்பு, சைஸு, கெப்பாசிட்டி எல்லாமே ஸ்கோடா குஷாக்கு போல சேமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பாக Hyundai Creta விட கம்மியா தான் இருக்கு. அப்படி இருந்தும் நல்லா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் வேரியன்ட்ல பார்சல் ட்ரே கிடையாது. அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஒரு பூட் லைட் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 சைட்லயுமே பேக் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஷாப்பிங் பேக்ஸுக்காக. 17 இன்ச் அலாய் வரக்கூடிய டாப் அண்ட் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 16 இன்ச் ஸ்டீல் வீல் கொடுத்துருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா 16 இன்ச் வீல் வரக்கூடிய இந்த பேஸ் லெவல் மற்றும் மிட் லெவல் வேரியன்ட்ஸில் 15 இன்ச் ஸ்டீல் வீல் ஸ்டெப்னி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்னியை தற்காலிகமாக தான் யூஸ் பண்ண முடியும். அதே லக்கேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஹைலைன் மற்றும் டாப் லைன் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த கம்ஃபர்ட் லைன் பேஸ் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% ஃபிளாட் ஃபோல்டிங் மெக்கானிசம் மட்டும்தான் இருக்கு. அப்படி சீட்ஸை ஃபிளாட்டா ஃபோல்ட் பண்ணாலுமே பெரிய லெவலில் ஸ்டெப் இருக்கு. ஆனாலும் ஃபர்னிச்சர் போன்ற எந்த பெரிய சாமானும் ஈஸியா லோட் ஏற்றிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு தாராளமான இட வசதியும் இருக்கு. ஸோ கம்ஃபர்ட் லைனுடைய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இப்போ இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணுவோம்.
மற்றும் இந்த கம்ஃபர்ட் லைனோட ரிவ்யூவை முடிச்சுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய Volkswagen Tiguanோட பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீமியம் SUV-னுடைய பேஸ் லெவல் மாடலா இருந்தாலுமே அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். மேலும் சேஃப்டி, ஸ்பேஸ், கம்ஃபர்ட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. உண்மையாவே அதே போல தான் இருக்கு இந்த Volkswagen Tiguanோட பேஸ் வேரியன்ட். டச் ஸ்கிரீன் சிஸ்டம் உட்பட எல்லா ஃபீச்சர்ஸுமே ஸ்டாண்டர்டா ப்ரொவைட் பண்ணுது. தாராளமான ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்கு. மேலும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்கு பேஸ் மாடலாக இருந்தாலுமே. ஒரு நல்ல கம்ஃபர்டபிளான பிரீமியம் SUV வேணும், நல்ல ஸ்ட்ராங்கா சேஃபா இருக்கணும், ஆனா ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் அதிகம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Volkswagen Tiguanோட கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் உண்மையாவே நல்ல சாய்ஸ். மேலும் இதனுடைய ஆன் ரோட் பிரைஸை பார்க்கும்போது நல்ல விலை மதிப்பா தெரியுது. சோ இந்த Volkswagen Tiguanோட கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.